கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களெல்லாம் நான் இருப்பேன். அது நான் சொல்லுவேன், அது நித்தியத்தை குறித்து பேசுகின்றது. கர்த்தருடைய வீடு என்பது இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். ஆனால் நமக்கென்று கட்டப்படுகின்ற சியோன் பட்டணத்தில் ஒரு வீடு இருக்கின்றங்க. சங்கீதக்காரன் அவனுடைய சங்கீதத்தை எழுதும் பொழுது அன்னைக்கு அவன் தரிசன கண்களை பார்க்குறான். ஆண்டவரே, ஒரு நாள் வரப்போகின்றது, அன்றைக்கு நித்தியமாக நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தின வீட்டில் நாங்கள் தங்கியிருப்போம். ஆண்டவரே, அதை நாங்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். ஒரு கிறிஸ்துவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை இதுதாங்க. இந்த உலகம் தற்காலிகம், வரப்போகின்ற உலகம்தான் நிரந்தரம். இந்த உலகத்திற்காக நான் வாழலை, இந்த உலகத்தின் இன்பத்திற்காக நான் வாழலை, இந்த உலகத்தில் பெயர் புகழுக்காக நான் வாழலை. வரப்போகின்ற உலகத்திற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். வரப்போகின்ற உலகத்திற்காக நான் இன்றைக்கு தீர்மானங்கள் எடுத்துக்கொண்டு வரப்போகின்ற உலகத்திற்காக நான் முதலீடுகள் செலுத்தி கொண்டிருக்கிறேன். வரப்போகின்ற உலகத்திற்காக நான் பணத்தை நான் செலவழிக்க ஆரம்பிக்கின்றேன். ஏனென்றால் நான் இந்த உலகத்திற்கு சேர்ந்தவன் அல்ல. நான் இன்றைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு நான் இங்க இருப்பேன், நாளைக்கு நான் அங்க இருப்பேன். அதனால நான் என்னுடைய கண்களை அந்த பரலோக பட்டணத்தின் மேல வைத்துக் கொண்டு சியோனை பார்த்து கொண்டு நான் ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே, இங்க என்ன நடந்தாலும் நடக்கலனாலும் ஒரு நாள் வரப்போகின்றது. நீர் இந்த பூமியில வந்து ஆண்டவரே எங்களுக்கும் பரலோகத்துக்கும் இருந்த அந்த பிளவை நீங்க மாற்றி மீண்டும் நாங்கள் தேவ ராஜ்யத்தில் நித்தியமாக வாழும்படியாக எங்களுக்கு தந்த கிருபைக்காக என்னுடைய வாழ்நாளை இந்த பூமிக்காக நான் வாழாமல் நித்தியத்திற்காக நான் வாழும்படியாக நான் தீர்மானம் செய்கின்றேன். ஆண்டவரே, அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஓட்டத்தை நான் உண்மையோடு ஓடும்படியாக எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, என்ன ஒரு அருமையான சங்கீதம். அவருடைய வீட்டில் நான் வாழ்நாளெல்லாம் நீடித்து நான் தங்கியிருப்பேங்க. ஒரு நாள் வரப்போதுங்க, நம்ம அட்ரஸ் மாறும். இது வரைக்கும் 473 கிராஸ்கட் ரோடில் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அது என்னுடைய அட்ரஸாக இருக்காது. எனக்கென்று ஒரு நிரந்தரமான ஒரு அற்புதமான ஒரு அட்ரஸ் ஒன்று உண்டு. இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு முகவரி உண்டு. அந்த நாள் வரும் பொழுது நாம் இங்கே இருக்க மாட்டோம், அங்கே குடி மாறி போக போகிறோம். ஆனால் அது வரைக்கும் நம்முடைய கண்கள் இங்கே இல்லைங்க, வரப்போகின்ற ராஜ்யத்திற்காக இருக்கு.